நீங்க தான் இல்லைன்னா வந்து சினிமா துறையில பெண்கள் பாதிக்கப்பட்ட போது அது ரிலேட்டடான விஷயமா இருக்கட்டும், எதையுமே மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்ந்த தலைவர் கமல்ஹாசன் அவர்களோ இல்லைன்னா சினிமா துறையில மூத்த நடிகராக இருக்கிற ஒரு பேர்ல அவர் எதுவுமே முன்னேற்றது கிடையாது, போராட்டத்தில் வர்றது கிடையாது. சோ அவரை இதுக்கு அழைச்சிருக்கீங்க. இவரை இந்த கியூபாவை பத்தி என்ன பேசுவாரு, இல்லைன்னா அதுக்கான முன்னெடுப்பு என்ன எடுப்பாருன்னு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க? அவர் இங்க வந்து எதுவுமே பெருசா ஒரு போராட்டங்களோ எதுவும் பண்ணது இல்ல. அவரு புரியுதுங்க. நீங்க அவரு செய்யாத விஷயத்துக்கு நாங்க வந்து இங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாது. நாங்க வந்து இந்த கியூபா ஒருமைப்பாட்டு இந்த குழுவின் மூலமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும்னு அவருக்கு நாங்க அழைப்பு கொடுத்தோம். அதற்கு அவர் வந்து சிந்திருக்கிறாரு அப்படின்றது. அது அவருடைய விஷயத்தை வந்து நாங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நடிகர் திலம் சிவாஜி அவர்கள் வந்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு கமல் சாரும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு கமல் சாரும் வந்திருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இப்போ நம்ம சில விஷயங்களை பண்ணும்போது யாரை அழைக்கிறோமோ அவங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம அழைக்கிறோம். மற்றபடி வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை முன்வைத்து அவர்களை அழைக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா? எப்பவோ வந்து 92லயே இந்த கியூபாவுக்கு ஒருமைப்பாட்டுக்கு அவர் வந்து சப்போர்ட் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படின்றதுனால திரும்ப இன்னொரு முறை நாங்க வந்து பண்றோம். 25லயும் அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில கியூபா தேசம் இருக்கிறது. அதனால வந்து முதல்ல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த முறையும் நீங்க வந்து இந்த நிகழ்வுக்கு இந்த ஒருமைப்பாட்டு குழுவுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவர் வந்திருக்காரு. மற்றதுக்கெல்லாம் அவர் ஏன் போலன்னு நாங்க சொல்ல முடியாது இல்லையா? தேவை ஏற்பட்டால் நம்ம ஆமா, அது எல்லாமே அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே நம்ம சொல்றோம். யாரெல்லாமே பேச முடியும் அப்படின்றது இல்ல. அரசனுடைய வெளியுறவு கொள்கைக்காக யாரெல்லாமே நம்ம எம்பிஸே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து இதுல பேச வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு.